Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். வீட்லயே ரொம்ப ஈஸியா ஜாப்பனீஸ் ஸ்டைல் வெஜ் சுஷி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜ் சுஷி செய்யறதுக்கு நம்ம முதல்ல 3/4 கப் சுஷி ரைஸ்ன்னு கடைகளில் கிடைக்குங்க. அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். அதை வந்து 2 to 3 டைம்ஸ் நம்ம நார்மல் ரைஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த 3/4 கப் சுஷி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சூஷி ரைஸ் வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த சூஷி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரோல் பண்ண வராது. அந்த சூஷியோட ரோல்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக பண்ண வராது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்த பிறகு நல்லா குக் பண்ண விடுங்க. தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அரிசி வந்து கொஞ்சம் முக்கா வெந்துட்டு இருக்குங்க இந்த சமயத்தில். ஸோ எல்லா தண்ணியும் அரிசி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் லிட்டை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். ரைஸு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு இந்த ரைஸு. ஸோ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைமர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூப்பராக குக் ஆகிடும். ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கான பிறகு ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து சூஷி வினிகர் அப்படின்னு சேர்க்க போகிறோங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நார்மல் வினிகர் அப்புறமா சால்ட், சுகர். இந்த நார்மல் வினிகர் இல்லைனாக்கா நம்ம ரைஸ் வைன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சூஷி ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த வினிகர் எல்லாமே. ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ ரைஸ் வந்து இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தாங்க அந்த சூஷி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இப்போ இந்த சூஷி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது தாங்க நாரி ஷீட், அதாவது சீவீட்டில் செய்கிற அந்த ஷீட்டுங்க இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூஷி மேட், அது வந்து பேம்புல செய்கிற அந்த ரோலிங் மேட் இது. இப்போ இந்த நாரி ஷீட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பக்கம் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு பக்கம் ரஃப்பாக இருக்குங்க. இது வந்து ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும். அப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சூஷிக்குள்ளார வச்சு சாப்பிட்றதுக்கு அதை வந்து தின் ஸ்ட்ரிப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கும்பர், பெப்பர், அப்புறமா அவக்காடோ எடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஞ்சர்னு இருக்குங்க, சூஷி ஜிஞ்சர். அதுவும் ஆப்ஷனல் தான். அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து பிக்கிள்டு ஜிஞ்சர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாரி ஷீட் வந்து ஒரு சைட் ஸ்மூத்தாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த பேம்பு ரோலிங் மேட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம குக் பண்ணி ஃப்ளேவர் பண்ணி வச்சுருக்க அந்த சூஷி ரைஸை வந்து மேலே வச்சுட்டு நம்ம கையை ஈரம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த நாரி ஷீட்டில் கீழேயும் மேலேயும் கொஞ்சம் கேப் விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கை ஈரம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கை ஒட்டாமல் வரும். பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே குக்கும்பர், கேரட், கேப்சிகம், அவகேடோ ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ ரோல் பண்ணணும். இப்போ நம்ம ரோல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பேம்பு மேட் இருக்கு இல்லையா, அந்த மேட்டை வச்சுக்கிட்டு ஜென்டிலாக மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அந்த நாரி ஷீட்டை அப்படியே நீங்கள் வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தாங்க வரணும். நீங்கள் வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இல்லைனாக்கா அந்த நாரி ஷீட் வந்து கிழிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக அந்த பேம்பு மேட்டை வச்சுக்கிட்டு ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ ரோல் பண்ணிட்ட பிறகு ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு பைட் சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நடுவில் ஃபில்லிங் வந்து வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில டைம்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிக்கிள் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கனாக்கா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ்லேயும் செய்யலாங்க, ஃபிஷ்ஷில், சிக்கனில் எது வேணாலும் செய்யலாம். இப்போ நான் வந்து வெஜ் சூஷி தான் நான் செஞ்சு
செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைட் சைஸ் கட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் டிப் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான நம்முடைய சூஷி ரெடி ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.